மின் இணைப்பில் முறைகேடு செய்த திமுக திருப்பூர் மேயருக்கு 42,500 அபராதமாமே. இது ஒரு முறைகேடு. மேயரே செஞ்சுட்டாரு. எல்லா இடத்துலையுமே அதனை கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 மேயர் மாற்றிருக்காங்க திமுகவில். மாற்றினது பூரா எதிர்கட்சிக்காரன் இல்லை, அவங்க கட்சிக்காரங்களே மாற்றி அதாவது புகார் கொடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து என்ன கமிஷனை சரியாக பிரித்து கொடுக்கல. அதான் கோபம். அதுதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கோவை, மதுரை, சேலம் வரிசையாக எல்லா இடத்துலையும் கீழக்கரையில் பிரச்சனை வந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு 4-5 இடத்துல நடந்தது. நெல்லை எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயம் காய்ச்சறது எம்எல்ஏ 2 பேர் தான் பின்னால் இருந்து காய்ச்சறான், கள்ளக்குறிச்சியிலையோ எங்கேயோ. எல்லா குற்றங்களுக்கு பின்னாலும் ஒரு திமுக நிர்வாகி நிச்சயமாக இருக்கிறார், அவரோ அவருக்கு சார்புடையவரோ. அப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணி இருந்தால்தான் அவரை மேயராகவே நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்க மேயராகவோ அமைச்சராகவோ வரணும்னா ஒரு தகுந்த குற்ற பின்னணி இருக்கணும் அப்படின்னு உள்ளது தான் இந்த திராவிட மாடல் குவாலிஃபிகேஷன். அந்த வகையில் மேயர் ஏதோ 42,500 மின் திருட்டு மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு. இன்னும் அங்கே என்னெல்லாம் போயிருக்குமோ தெரியல. மின் திருட்டு தெரிந்தது இவ்வளவுதான். ஆமாம், தெரிந்தது இவ்வளவுதான், வெளியில் வந்திருக்கிறது இவ்வளவுதான். இதிலிருந்து திமுகவினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, நிர்வாகம் எப்படி இருக்கிறது, நிர்வாகிகளுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு.